Hi friends, welcome back to our channel Eral foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் ஈரல் எடுத்திருக்கேன். இதை சின்னதாக இது மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை இப்போ பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம தாளித்து விட்டுக்குவோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சம் இது மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கிறேன். நான்வெஜ்லாம் செய்கிறப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் அப்படியே இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் ஈரலை இதோட சேர்த்துக்கிறேன். ஈரல் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் போகும். அதனால் நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகத்தூள் அது. ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்குறப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இது மாதிரி. இப்போது ஈரல் வேகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்காதீங்க. நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சு அந்த கல்லுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா சீக்கிரமாக இது வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விடுங்க. சீக்கிரமாக இது பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஈரல் நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ட்ரையாக செய்யுங்க. இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இடித்து வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். மிளகு இடித்து சேர்த்துக்கங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பவுடராக சேர்க்கறதுக்கு பதிலாக இடித்து சேர்த்திங்கன்னா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மிளகு இடித்ததை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஈரலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலலாம் அந்த மசாலா இருக்கும், அதெல்லாம் சேர்த்து ஈரலோடு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஈரல் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈரல் ரெசிபி இது. ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் நுரையீரல் ஃப்ரை நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா ஹெல்த்தியான சூப்பரான ஒரு மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக இருக்கும் இது பெப்பர் ஃப்ரை. பாருங்கள், ஈரல் பாருங்கள். இது சைட் டிஷ்க்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதே மாதிரி நம்ம பிரியாணி எதாக இருந்தாலுமே கறி குழம்புலாம் வச்சா கூட இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக உதவும்.
நீங்களும் வந்து கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி இந்த ஈரல் பெப்பர் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.